வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். கொழும்பு அரசியலில் தொடரும் குழப்பம். நள்ளிரவில் நாட்டை விட்டு வெளியேறிய மைத்திரி. இலங்கைக்குள் அமெரிக்காவின் உளவு விமானம். அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட அஞ்சல் திணைக்களம். ரமலானை முன்னிட்டு பள்ளி வாசல்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு. காணாமல் போன 30 லட்சம் கிலோ அரிசி விசாரணைகள் சிஐடியிடம். ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி, திமுக காங்கிரஸ் கட்சிகளே பொறுப்பு, ராஜ்நாத் சிங் கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நள்ளிரவில் நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவினரே இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மைத்ரி உள்ளிட்ட குழுவினர் இன்று அதிகாலை 12:55 அளவில் தாய் ஏர்வேஸ் DG 308 விமானத்தில் தாய்லாந்திற்கு புறப்பட்டுள்ளனர். அதேவேளை சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கடந்த வாரம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கிடையே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வரும் நிலையில் மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அதேவேளை மைத்ரி உள்ளிட்ட குழுவினர் தாய்லாந்திற்கு விஜயம் செய்தமைக்கான காரணங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சுற்றியுள்ள கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு உளவு விமானம் ஒன்று வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதங்களுக்குள் குறித்த விமானம் இலங்கைக்கு கொண்டுவரப்படும். வான்வழியாக கடல்சார் கண்காணிப்பை மேற்கொள்ளும் திறன் கொண்ட அமெரிக்க பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான இடைமறிப்பு விமானம் கடந்த மார்ச் மாதம் இலங்கைக்கு வந்துள்ளது. இவ்வாறு வந்திறங்கிய விமானம் சேலஞ்சர் 605 என்ற கண்காணிப்பு விமானமாகும். இது விமானப்படை விமானிகள் மற்றும் இலங்கை முப்படை அதிகாரிகள் பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்டது. மேலும் முப்படையைச் சேர்ந்த மேலும் 10 அதிகாரிகள் அடுத்த சில மாதங்களில் பயிற்சிக்காக அமெரிக்கா செல்ல உள்ளனர். அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி அஞ்சல் பொதிகளை விநியோகிப்பதற்கான விசேட சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அஞ்சல் மாதிபர் சத்குமார விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு மற்றும் ரம்லான் பண்டிகையுடன் வரும் நீண்ட வார இறுதி விடுமுறையில் வாடிக்கையாளர்களின் தேவை மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் விநியோக பிரிவுகளை கொண்ட அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் நிலையங்கள் மூலம் வெளிநாட்டு பொதிகள் சேவை மற்றும் பொது பொதிகள் விநியோகம் தொடர்பான விசேட சேவையொன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினரை பயன்படுத்த சிறப்பு பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மாதிபர் தேசபந்து தினகோனின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் குறித்த பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். சகல போலீஸ் பிரிவுகளிலும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் மௌலவிகளையும் சந்தித்து சிறப்பு பாதுகாப்பு திட்டம் குறித்து விளக்கமளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள 3203 பள்ளிவாசல்களில் மத வழிபாடுகள் நடைபெறும் 2453 பள்ளிவாசல்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. அந்த பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக 5580 போலீஸ் அதிகாரிகள், 510 சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் 1260 இராணுவத்தினர் உட்பட 7350க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிகவரெட்டிய, பொல்ககவெல, மகவ மற்றும் ஆனமடு ஆகிய இடங்களில் உள்ள அரசாங்க அரிசி களஞ்சிய சாலைகளில் இருந்து 2022ஆம் ஆண்டு 30 லட்சம் கிலோகிராம் அரிசி காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான முதல்கட்ட விசாரணை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன நெல் கையிருப்பின் பெறுமதி 1 பில்லியன் ரூபாவை அண்மித்துள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக்க இதமல்கோடு தெரிவித்தார். இலங்கைக்கு கச்சத்தீவை பரிசாக கொடுத்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் தமிழர் உரிமைகள் குறித்து பேச தகுதியில்லை என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கும் கச்சத்தீவு இழப்புக்கும் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளுக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் தான் பொறுப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன.
இன்று இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாகவும் பொருளாதாரம் வேகமாக வளரும் நாடாகவும் மாறியுள்ளது. பிரதமராக மோடி ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு 600 கோடியாக இருந்த பாதுகாப்பு தளபாட பொருட்களின் ஏற்றுமதி இன்று 26,000 கோடியை எட்டியுள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கும் கச்சதீவு இழப்புக்கும் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்துதான் இலங்கைக்கு கச்சதீவை பரிசாக கொடுத்தன. இதனால் அவர்கள் தமிழர்கள் கடத்தொழிலாளர்கள் உரிமை குறித்து பேச எந்த தகுதியும் இல்லை. தேசம்தான் முதன்மையானது என்பது எங்கள் நோக்கம், ஆனால் குடும்பம்தான் முதன்மையானது என்பது எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.